உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர், பாஜக நிர்வாகி, அதைத் தொடர்ந்து கிரிக்கெட் அனாலிசிஸ்ட் திரு வெங்கட் பிரசாத் அவர்கள் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், யாருமே எதிர்பார்க்காத மாற்றம். தொடர்ந்து வீரர்களை ஏலத்தில் எடுப்பது சகஜம் என்றாலும் கூட, குறிப்பாக சன்ரைசர்ஸை சார்ந்த ஓனர் ஒரு பாகிஸ்தான் வீரரை விலைக்கு வாங்குறாரு. எதுவுமே பேசாத ஒரு நபர், இந்தியாவின் ஐகான் என்று சொல்லப்படுகிற சுனில் கவாஸ்கர் அவர்கள் அதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கிறார். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய பின்னணி என்ன? இதோட இன்டெப்த் டீட்டெயில்ஸ் என்ன சார்? மேடம், சுனில் கவாஸ்கர் அவர் கமெண்ட்ரியில சொல்லக்கூடிய சில விஷயங்கள், ஒரு பிளேயர்ஸ் பத்தி சொல்ற கமெண்ட்ல எனக்கு நெறைய முரண்பாடுகள் இருந்திருக்கு. பட் ஒரு விஷயம் சுனில் கவாஸ்கர் கிட்டேருந்து நம்ம டிஃபர் ஆகவே முடியாது. அது அவருடைய தேசபக்தி. ஓகேங்களா? அவர் கிரிக்கெட் விளையாடும்போது சில செல்ஃபிஷ் கேம் ஆடுனாரு அப்படின்னு இப்பல்லாம் கமெண்ட் பண்றாங்க. கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க. அது வேற. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது வந்து இங்கிலாந்து டீம் இங்கிலாந்துல ஒரு ஐபிஎல் டீம், இங்கிலாந்துல ஒரு பிரான்சைஸ் டீம், டு பி கரெக்ட். இங்கிலாந்துல ஒரு பிரான்சைஸ் டீம் எடுக்கும்போது அந்த இடத்துல பாகிஸ்தான் பிளேயரை ஹையர் பண்ணிருக்காங்கன்னு. ஏன் வேற எந்த இந்தியன் பேஸ்டு ஒரு பிரான்சைஸும் அங்க வந்து ஒரு பாகிஸ்தான் பிளேயரை ஹையர் பண்ணல? ஏன்னா இத இன்டென்ஷனலா டிஎம்கே பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அந்த சிறுபான்மையினர் ஓட்ட வாங்கறதுக்கு என்னைக்குமே திமுகவோ காங்கிரஸோ அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி ஓட்டு வாங்கினதே கிடையாது. அவங்கள அப்பீஸ்மெண்ட் பண்ணி ஓட்டு வாங்குவாங்க. அதாவது இப்ப வந்து சோஃபியா குரேஷி மாதிரி ஒரு பெண்மணியை, அதுவும் ஒரு இஸ்லாமிய மத சார்ந்த பெண்மணியை ஒரு ஆர்மி ஆபீசரா ஆபரேஷன் சிந்தூரை பண்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பிரீஃபிங் அவங்களை கொடுக்க வச்சதுதான் ஹாட்ஸ் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஒரு நம்ம இஸ்லாமியர்களும் நம்மள ஒருத்தவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம். அது டெவலப்மெண்ட் ஃபார் த மைனாரிட்டிஸ். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து 380+ ஸ்கோர் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சாரு. அவர் வந்து ஆன் பிச்சே அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலுவை முத்திரை போட்டாரு, ஜீசஸ் வணங்கினாரு. அங்கேருந்து ஓடி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கட்டி பிடிக்கிறாங்க. அது மைனாரிட்டிஸ்க்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட். ஆனா அப்பீஸ்மெண்ட்னா என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாம இந்தியாவை பத்தி இழிவா பேசுற ஒருத்தனுக்கு, ஆஞ்சநேயரை பத்தி இழிவா பேசுற ஒருத்தனுக்கு மத நல்லிணக்க விருது கொடுத்தாருல நம்ம முதல்வர் அவர்கள். அதுதான் அப்பீஸ்மெண்ட். அதே மாதிரி சும்மாவே நாங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி மைனாரிட்டிஸ் ஓட்டு வாங்கறதுக்காக திமுக பண்ண ஒரு கேவலமான ஸ்டண்ட் இது. ஆனா இதுக்கு ஹைதராபாத்தை சேர்ந்த ஃபேன்ஸ் சரியான பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ் மக்கள் மாதிரி திமுக என்ன மீடியால சொன்னாலும் அது சரின்னு தலையாட்டுற கூட்டம் அவங்க கிடையாது. அவங்களுக்கு செல்ஃப்லெஸ்னஸ் உண்டு. டெஃபினட்டா சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. தமிழ் மக்கள் இனிமேலாச்சும் நம்ம அபிநந்தனை இழிவுபடுத்தின அப்ரார டீம்ல எடுத்த இவங்களை பயங்கரமா புறக்கணிக்கணும். சார், இத எடுப்பதற்கான உள்நோக்கம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ரார அவர் ஒரு விளையாட்டு வீரர். அதனால விளையாட்டு வீரர் யார் வேணா எடுக்கலாங்கிற ரீதியில அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி இந்த பார்க்கலாமா? இல்ல நீங்க சொல்ற மாரி அப்பீஸ்மென்ட் மட்டுமே இதுல பின்னாடி இருக்கா? ஏன் சார், அப்படிலாம் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எவ்வளவோ பேர் அதுக்காக வெயிட் பண்றாங்க. அவங்கள வச்சு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கலாமே. விளையாட்டு வீரர்களிடையே அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸை காட்ட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு? திமுக பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நம்மளால கேவலமான பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்க, இந்த சிலிண்டருக்கு தட்டுப்பாடுன்னு ஒண்ணு ஆகவே இல்லை. இப்ப வந்து தட்டுப்பாடு, அதுவும் டொமஸ்டிக் சிலிண்டருக்கு, டொமஸ்டிக் சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு எவ்வளவு பேர் கண்டென்ட் போட்டாங்க. சினிமா விமர்சகர்கள் எல்லாம் எங்கெந்த குதிச்சு ஓடி வந்து எல்பிஜி தட்டுப்பாடை பத்தியும் இதோட தட்டுப்பாடை பத்தியும் போட்டாங்க, பெட்ரோலியம் தட்டுப்பாடை பத்தியும் போட்டாங்க. அது வரைக்கும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாத மொகரக்கட்டைங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல இந்தியா வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னாங்க. இந்த ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு தானே 2 கேரக்டரும் பேசுற மாதிரி ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு யூடியூபர் இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுற எல்லாமே இடியாட்டிக். ஒரு பிரதமர், நாட்டுடைய பிரதமர்னு கூட பார்க்காம ரொம்ப இழிவான சொற்கள் பயன்படுத்துறது. ஸ்ரீலங்கா பக்கத்துல இந்தியன் ஓஷன்ல நடந்த அட்டாக்கு இந்தியன் நேவி தான் காரணம்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது. இந்த மாதிரி இடியாட்டிக்கா நிறைய விஷயங்களை வந்து திமுகவோட ஆதரவோட பண்றதை நீங்க பாத்தீங்க. ஓகேங்களா? மாரிதாஸ் அவர்கள் அவருடைய வந்து பிஜேபி கட்சிக்கும் சரி, பிஜேபி கட்சியில இருக்கிற ஒரு சிலருக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதெல்லாம் டிஃபரெண்ட். நேஷனலிஸ்ட் நாங்க அடிச்சுப்போம் புடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். ஆனா அப்படிப்பட்ட மாரிதாஸ் அவர்கள் மேல சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு தேச துரோக வழக்கு போட்ட திமுகக்கு இவ்வளவு இழிவா பேசுற அந்த உசைன் மேல ஒரு வழக்கு போட முடியலையே. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இது. 2வது, தமிழ் மக்களுக்கு சொரணையே கிடையாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
இனிமேலாச்சும் தமிழ் மக்களுக்கு, முக்கியமா நியூஸ் பாக்குறவங்களுக்கு, கிரிக்கெட் ஃபாலோவர்ஸ்க்கு சொரணைன்னு ஏதாவது வருதான்னு பாக்கணும். அந்த தைரியத்துல தான் இவங்க பண்ணாங்க. அண்ட் இது 100% அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அப்ரார் ஒன்னும் ஒரு அன்இமேஜினபிள் சூப்பரான போலர் கூட கிடையாது மேடம். நீங்க கிரிக்கெட்டிங் ஆங்கிள் அவர் ஒரு கிரிக்கெட்டரா எடுத்துக்கிட்டா கூட அவரை விட பயங்கரமா ஹிட் வாங்கின ஒரு போலரே கிடையாது. பாக்குறவங்க சிக்ஸ் அடிக்கிற ஒரு போலர். அவர் அவ்வளவு ஸ்கில்டும் கிடையாது. நீங்க இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் வேர்ல்ட் வைடா இருக்கும் பொழுது அவரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவரை விட வில் ஜாக்ஸ், பிலிப்ஸ் நல்லா போலிங் போடுவார். ஓகேங்களா? சோ அதெல்லாம் பாயிண்டே கிடையாது. இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும். இந்தியாவை இன்சல்ட் பண்ணணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்தியாவை இன்சல்ட் பண்றது அப்படிங்கிறது காங்கிரஸ் பிளஸ் திமுகவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதன் மூலமா ஒரு சைனா கிட்ட இருந்தோ இல்லைன்னா ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவு வைக்கிற நாடுகள் கிட்ட இருந்தோ ஏதாவது ஒரு பிளாக் மணி ஃபண்ட் வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இதை ஒரு சாக்கிட்டு பிசிசிஐ உள்ள நுழைஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோடைய அந்த உரிமத்தை டோட்டலா இவங்க கிட்ட இருந்து பறிக்கணும். இல்லைன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாட இது பண்ணும், டோட்டலா பேன் பண்ணும் இந்த ஐபிஎல் சீசனுக்குங்கிறது தான் என்ன மாதிரி கிரிக்கெட் பத்தி பேசக்கூடிய எல்லா அனலிஸ்டோட ஒரு வேண்டுகோளும். சார் அதானே சார் எல்லா நாட்டு வீரர்களையுமே தான் எல்லாருமே வாங்குறாங்க. அது ஏன் குறிப்பா இந்த அப்ரார் அப்படின்னு வரும்போது நீங்க இவ்ளோ பொங்கி எழறீங்க? இது நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வந்து ரொம்ப பெயர் பெற்ற அபிநந்தன் நம்முடைய கமாண்டர். அவர் அங்க பாகிஸ்தான்ல சரிப்பட்டபோது திரும்பி பத்திரமா அவரை மீட்டு வந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அவரை பற்றி இவர் தவறாக பேசினார் அப்படின்னு சொன்னீங்க. அது அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன சார்? அதாவது மேடம், அதுக்காகவும் திமுக வந்து இதை பண்ணிருக்காங்க. இப்ப இதே அபிநந்தன் ஒரு தெலுங்குக்காரரா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா திமுக அதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்தியன்ற பாசத்தோட தெலுங்குக்காரங்கன்ற பாசம் ஜாஸ்தி. நான் இப்பவும் தெலுங்குக்காரங்களுக்கு எதிராக கிடையாது. இப்பதான் சொன்னேன் ஹைதராபாத் மக்களுக்கு பயங்கரமான தேசபக்தி உண்டுன்னு. சோ எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தெலுங்குக்காரங்களை நீங்க இழிவுபடுத்தல. நீ வந்து அபிநந்தன்ற தமிழர் தானே இழிவுபடுத்தின. அதனால நான் உன்னை எடுக்கிறேன்னு வேணும்னு அப்ரார் எடுத்திருக்காங்க. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அபிநந்தன் மாபெரும் வீரர், மைக் 21 அப்படிங்கிற ஒரு பழைய டெக்னாலஜி கொண்ட ஒரு ஃபைட்டிங் ஜெட்டை எடுத்துட்டு போய் அமெரிக்காவோட ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு அழைக்கப்படக்கூடிய ஒரு ஜெட்டை ஒரு டாக் ஃபைட்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கா சேஸ்ல பண்ணி அதை கீழே வீழ்த்தி இருக்காரு அப்படிங்கறத பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ரிட்டையர்டு ராணுவ அதிகாரி இப்ப அக்செப்ட் பண்ணிருக்காரு. சரிங்களா? நாங்க வந்து தூரத்துல இருந்து நோட் பண்ணோம். ஜியோகிராபிக்கலா சென்சாரோடைய அந்த அவுட்புட் படி 3 விமானிகள் கீழே விழுந்தாங்க. அதுல 1 அபிநந்தன், மீதி 2 யாரா இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுடைய அவங்க யூஸ் பண்ண அந்த அமெரிக்கன் ஜெட்ல இருந்து விழுந்து அவங்களுடைய விமானிகள் தான் இருக்கும். அவங்களை ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. 2 பேருமே இறந்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு சூப்பரா உள்ள போய் தைரியமா ஃபைட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவரை சேஸ் பண்ணாதீங்க, யூ ஆர் கிராசிங் த பார்டர்ஸ் அப்படின்னு சொன்னப்போ பார்டர் கிராஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஹி இஸ் அட் மை கிளியர் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு நான் இன்னும் ஷார்ட்டா சொல்றேன். நம்ம வந்து ஆக்சுவலா அந்த உரி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அங்கேருந்து பாகிஸ்தானுடைய அந்த ஒரு ஜெட்ஸ் வந்து நம்ம பார்டருக்குள்ள வந்து ஆளில்லா இடத்துல குண்டு போடுறேன்னு சொல்லி ஆக்சுவலா நம்மளுடைய ராணுவ வீரர்கள் பயிற்சி பண்ற இடத்துல குண்டு போட்டாங்க. உடனே அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிச்ச நம்மளுடைய ஜெட் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த நேரத்துல 2 ஜெட் தான் அவைலபிளா இருந்தது. அதுல ஒரு ஜெட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிகல்ஸ் லிமிடெடோடைய அந்த ஒரு துரித செயல்பாடு இல்லாத ஒரு காரணத்தினால் அவங்க காங்கிரஸ் பீரியட்ல உருவாக்குன நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இட் இஸ் a waste actually, sorry to use this word. அதனால அந்த டைத்துல நமக்கு MIC 21 மட்டும்தான் அவைலபிளா இருந்தது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநந்தன் அவ்வளவு வீரமா அதை எடுத்துட்டு போய் எங்க நாட்டுக்குள்ள நீ குண்டு போட்டல, உன்னை நான் சேஃபா உயிரோட திரும்ப விட மாட்டேன்னு சேஸ் பண்ணப்போ அவங்க பார்டர்ஸை தாண்டுற நேரத்துலதான் எக்ஸாக்ட்லி அந்த கோஆர்டினேட்ஸை கரெக்டா லாக் பண்ணாரு. அதாவது சோ அந்த மைக் 21 அந்த அமெரிக்க விமானத்தை லாக் பண்ணும்போது he was almost out of Pakistan border. ஆனா இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பரவாயில்ல, நான் திரும்பி வரலனாலும் பரவாயில்லன்னு அதை ஹிட் பண்ணிட்டு அங்க விழுந்தப்ப கூட இந்த விமானத்தை பத்தின பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவர் சாப்பிட்டுட்டாரு. ஏன்னா எக்காரணத்தை கொண்டு தான் கிட்ட எந்த சீக்கிரட்டை எடுக்க கூடாதுன்னு. சோ அப்படிப்பட்ட ஒரு தேசபக்தர் அந்த இடத்துல மாட்டினதுக்கு அப்புறம் இந்தியாவுடைய அழுத்தம் தாங்க முடியாம அவரை வந்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க சேஃபா. ஆனா அங்கேயும் அவரு அங்க இருக்கக்கூடிய சில மனித மிருகங்களால் அடித்து துன்புறுத்தப்படுறாரு. அப்போ இப்போ இந்தியா லிட்டரலா அவங்களை மிரட்டினாங்க, நீ மட்டும் அபிநந்தனை சேஃபா ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நீங்களும் சைனாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை நாங்க டெமாலிஷ் பண்ணிடுவோம்னு ஒரு மிரட்டல் கொடுத்ததுக்கு அப்புறம் இதனால வர லாஸ ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சைனா வந்து நீங்க அபிநந்தன் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு பிரஷர் கொடுத்தாங்க. அபிநந்தன் ரிலீஸ் ஆனாரு. ஆனா அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நாங்க அவரை மரியாதையா தான் நடத்துறோம்னு சொல்லி டீ கொடுத்திருந்தாங்க. அந்த டீ அவரை குடிச்சிட்டு டீ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ல சொன்னாரு. அத அப்ரார் கிண்டல் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா?
சோ நம்மளுடைய என்ன சொல்றது ஏர்போர்ஸ் வீரரை கிண்டல் பண்ண அப்ராரை இவங்க இன்டென்ஷனலா டீம்ல எடுத்தது தமிழர்களை அவமானப்படுத்தவும், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காகவும், இந்தியர்களை அவமானப்படுத்தவும் மட்டும்தான். சார் நம்ம பார்க்குறோம் 2009க்கு பிறகே பாகிஸ்தான் வீரர்கள் யாருமே வந்து குறிப்பா ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப இவருக்கு மட்டும் எந்த மாதிரியான ஒரு அனுமதி? எப்படி இவர வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுப்பதற்கான ரீசன் என்ன? அங்க அது ஒரு விளையாட சின்ன மட்டும் டிஃபரன்ஸ். எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மேம். அவங்க வந்து ஐபிஎல்ல இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுக்கு எடுக்கல. இப்ப என்ன ம். ஆகுது, நம்மளுடைய இந்த இந்தியன் பிரான்சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி எக்கச்சக்க பணம் பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இவங்க கிட்ட இருக்கிற அட்வொகேட்ஸும், இவங்க கிட்ட இருக்கிற சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸும் ரொம்ப பிரில்லியன்ட்டா திமுகவோட சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸும் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிறதுனால, சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் கூட இல்ல, அட்வொகேட்ஸ் ரொம்ப பிரில்லியன்ட்டா இருக்கிறதுனால, இவங்களுடைய ஊழல நிரூபிச்சு இவங்கள உள்ள தள்ள முடியல. அதனால இவங்க ஐபிஎல்ல கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி எக்கச்சக்க பணம் சம்பாதிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அந்த பணத்த வச்சு நாட் ஒன்லி திஸ் டீம் எல்லா டீமுமே வேற வேற கண்ட்ரீஸ்ல நடக்கிற அந்த பிரான்சைஸ் கிரிக்கெட்ல கூட இங்க இப்ப சென்னை சிஎஸ்கேக்கு ஈக்குவலன்ட் ஆன டீம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. சோ அதே மாதிரி யூஎஸ்ல நடக்கக்கூடிய லீக்ல இருக்கு. அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலயும் ஒரு லீக் வச்சு வச்சு விளையாடுறாங்க எல்லா பிரான்சைஸுமே. அதுல மத்த எல்லா பிரான்சைஸ்க்குமே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவ்வளவு பணம்னே எனக்கு தெரியல. ஆனா இவங்க அப்படி ஒரு பிரான்சைஸ் வாங்குறாங்க சன்ரைசர்ஸ். இப்ப அந்த சன்ரைசர்ஸ் லீட்ஸ்ன்னு இங்கிலாந்துல எடுக்கிறாங்க. சோ ஐபிஎல் குள்ள இருக்கக்கூடிய டீம்ல தான் அவங்களை எடுக்கிறதுக்கு ஆஸ் பர் லாவே தடை இருக்கு. ஆனா ம். ஆனா இதுல என்ன சொல்றது, நீங்க ஒரு சவுத் ஆப்பிரிக்கால எடுக்கும் பொழுதோ இல்லனா நீங்க வந்து ஒரு இங்கிலாந்துல நடக்கக்கூடிய பிரான்சைஸ் கிரிக்கெட்ல எடுக்கும் பொழுதோ there is no written rule. ஆனா ஒரு ஓகே. அன்ரிட்டன் ரூலா ஒரு தேசபக்தி காரணமா வேற எந்த ஒரு பிரான்சைஸும் பாகிஸ்தான் பிளேயரை மதிக்கிறதே கிடையாது. இத வேணும்னே சன்ரைசர்ஸ் பண்ணது வந்து தமிழ் மக்களுக்கு சொரணை இல்ல, நாங்க என்ன பண்ணாலும் அவங்க கவலைப்பட போறது இல்ல, இதன் மூலமா எனக்கு ஒரு பப்ளிசிட்டியும் அப்பீஸ்மெண்ட் ஓட்டும் கிடைக்கும்னு ரொம்ப கேவலமா நடத்திருக்காங்க. ஆனா நான் எழுதி தரேன், இஸ்லாமியர்களுக்கு இத பிடிக்கல, இஸ்லாமியர்களே ஓட்டு போட மாட்டாங்க. சார் இது குறித்து பேசும்போது பிசிசிஐ உடைய துணைத் தலைவர் திரு ராஜீவ் சுக்லா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து தனிப்பட்ட இத சார்ந்தது. இது வந்து இந்தியாக்குள்ள வர்றது கிடையாது. அதனால அவங்க மேல எங்க அதிகாரத்த எதுவுமே நாங்க பிரயோகப்படுத்த முடியாது. இது அவங்களுடைய சுய விருப்பம் அப்படிங்கிறத ரீதியில சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு அணியுமே இங்க ஒரு முறையும், வெளிநாடுகள்ல அவங்க போயி அவங்க அந்த லீக்ல இருக்கிற ஆட்டக்காரர்களை எடுக்கும்போது ஒரு முறையும் உபயோகப்படுத்தினாங்கன்னா, நடைமுறைப்படுத்தினாங்கன்னா, இந்த ரூல்ஸ்ங்கிறது எப்படி பார்க்கப்படும்? இந்தியாவுக்குள் மேம் ஒன்று, இந்தியாவுக்கு வெளியில் ஒன்றும்போது, அந்த ரூல்ஸ் இது எப்படி எல்லோருக்கும் சமமானது, பொதுவானதாக இருக்கும்? அப்ப வந்து இதுல இந்தியால ரூல்ஸ் அதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வரும்போது, நீங்க பாகிஸ்தான் வீரர எடுக்கக்கூடாது ஐபிஎல்ல. அதே நீங்க எங்கேயாவது வெளிநாட்டுல போய் ஒரு மேட்ச் விளையாடுறீங்க, அதோட நேம் மாறிடுச்சுன்னா, அப்ப நீங்க யார வேணா எடுக்கலாம். இங்க இந்தியால தடை செய்யப்பட்டவர்களை கூட இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியாவில் குடியுரிமை பெற்றவர்கள், இந்தியாவில் இருப்பவர்கள், இந்தியாவில் தொழில் செய்பவர்கள் வேறொரு நாட்ல எடுக்கலாம். மேடம் இதுல ஒரு சின்ன அதாவது ஒரு ஒரு லா ஓரியன்டட் கிளிச் இருக்கு. அது நாம இல்லன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பிசிசிஐயோட அந்த ஒரு பெர்சன் சொன்னது கரெக்ட்ன்னுலாம் நான் ஆர்கியூ பண்ணல. பட் ஆஸ் பர் லா அவர் சொன்னது கரெக்ட். ஏன்னா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இதே சன்ரைசர்ஸ் உடைய இந்த பிரான்சைஸ அங்க ஒரு டீம் ஓபன் பண்றாங்கங்கிற மாதிரி தான் கணக்கு. அதாவது அந்த நேம் கூட சிமிலரா வைக்கிறதுக்கு இப்போ யூஎஸ்லயும் நம்ம இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லீக்ஸ் வச்சிருக்கோம். இப்போ சிஎஸ்கேக்கு ஈக்குவலன்ட் டீம் அங்க இருக்கு. ஓகேங்களா? அதோட நேம் அதோட அர்த்தம் என்னன்னா இங்க இருக்கிற ஃபேன்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக பண்றாங்களே தவிர ஆஸ் பர் ஐசிசி நார்ம்ஸ் அது ஒரு தனி என்டிட்டியா தான் அங்க செயல்படும். ஓகேங்களா? ஓகே சோ ரைட். இட்ஸ் எ இந்தியாக்குள்ள செப்பரேட் இந்தியன் பாடிங்கிறீங்க. எஸ் அப்சல்யூட்லி இட்ஸ் a செப்பரேட் பாடி. இந்தியாக்குள்ள இந்தியன் பிரான்சைசஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எடுக்க கூடாதுன்னு நம்ம பிசிசிஐ தடை போட்டிருக்கு. வேறாஸ் இது ஓகே. பிசிசிஐயோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறது கரெக்டான பாயிண்ட் தான். ஆனா இத ம். தடை போட முடியாதா அப்படின்னா அதுலயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்க ஐசிசியோட உடன்பட்டு தான் இதை செய்யணும். இந்த ம். விஷயத்துல என்னதான் நம்ம ஏகப்பட்ட வருமானம் கொடுத்தாலும் ஐசிசி உடன்பட மாட்டாங்க. பட் ஓகே. இத நம்மளால ஈஸியா கவுண்டர் பண்ண முடியும். ம். ஹைதராபாத் மக்கள் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஓகே. எஸ்ஆர்எச் டீமோட ஒரு மேட்ச் கூட நாங்க பார்க்க மாட்டோம்னு ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சா இவங்க கால்ல விழுந்து பணிஞ்சுதான் ஆகணும். அதுதான் இவங்களுக்கு சரியான பதிலடி. ரெண்டாவது நான் சொல்றேன் மேம், இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல போய் பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஒரு இந்தியா பேசக்கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது.
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யுஎன்ஓல எல்லாம் வந்து இந்த திருமுருகன் காந்தின்னு இந்த காமெடி பண்ணார்ல இந்த கறி எல்லாம் போட்டு அவரு கூட பாத்தீங்கன்னா ஒரு கான்பரன்ஸ்ல போய் பேசிட்டு வந்தாங்க. இவங்களே அந்த இடத்துல ஒரு ரூம் புக் பண்ணி சும்மா பேசிட்டு வந்தாங்க. இப்ப நான் பண்ண முடியும், என்கிட்ட கொஞ்சம் இன் லேக்ஸ் பணம் இருக்கு அப்படின்னா நான் போய் ஒரு கான்பரன்ஸ் புக் பண்ணி எது யுனைடெட் நேஷன்ல ஒரு கான்பரன்ஸ் நாங்க வந்து ஒரு பொது விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம சும்மா நான் போய் காக்கா காக்கான்னு கத்திட்டு வரலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து சட்டம் அனுமதிக்கும், யுஎன் அனுமதிக்கும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் போய் ஏன் இந்தியாவுக்கு எதிராக பேசல? ஏன்னா ஒரு தார்மீக ரீதியா அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இங்க வந்ததுக்கு அப்புறம் காது மேலே அடிப்பாங்கன்னு தெரியும். அந்த பயம் இல்லாததுனால தான் இத வந்து அவங்க பண்ணிருக்காங்க. சரியான தண்டனையை எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் கொடுப்பாங்க. நான் எழுதிட்டேன். சரி, இதுல வந்து நம்ம குறிப்பா என்ன கவனிக்கணும்னா, நான் அகைன் கமிங் பேக் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கிரிக்கெட்டின் ஜாம்பவானான சுனில் கவாஸ்கர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது வார்த்தை வந்து டெப்த்தா பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய உள் அர்த்தம் வந்து தெரியும். நீங்க நீங்க வந்து ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு கொடுக்கப்படுற பணம் அப்படிங்கிறது, ஒரு ஜிஎஸ்டி மூலமோ, வரி மூலமாகவோ நம்முடைய பணம்ங்கிறது பாகிஸ்தான் நாடுக்கு போகுது. ஓகேங்களா? அவங்க நாட்டுல அது திரும்பியும் ஆயுதங்களை வாங்க, இல்லீகலான ஒரு விஷயங்களை மேற்கொள்வதற்காக அந்த பணம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே பணம் தான் திரும்பி இந்தியாவை நோக்கி பாய்கிறது. சோ அப்ப இந்தியாவை நீங்க வந்து ஒரு ஏதோ இன்வேரியன்ட்டா ஒரு பேக் சைட்ல ஒரு ஒரு டிராப் பண்றதுக்காக நீங்க பாகிஸ்தான் வீரர பணம் குடுத்து வாங்குறீங்களாங்கிற ரீதியில தன்னுடைய கருத்த பதிவு பண்ணியிருக்காரு. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கருத்து நீங்க மட்டும் இல்ல, இது அப்பீஸ்மென்ட் உண்மையும் கூட. பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்க. இது 100% நான் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்ன்னு நான் சொன்னது ஓட்டுக்காக இவங்க செய்றாங்கன்றது 100% உண்மை. அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ம். ஆனா இதோடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கவாஸ்கர் சார் சொல்றது 100% உண்மை. நீங்க பாகிஸ்தான் சரி. கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் குடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்துக்கு நீங்க குடுக்குற ரூபா. அதனால தான் 2009ல ஐபிஎல்ல பாகிஸ்தான் கிடையாதுன்னு கொண்டு வந்ததே. இப்ப அந்த பாயிண்ட்க்கு வரேன் பாருங்க. முதல்ல இந்த ம். தடை ஏன் வந்ததுன்னா 2009 வரைக்கும், அதாவது 2007, 2008ல பாகிஸ்தான் பிளேயர்கள் விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இந்தியா மேல அக்கறையே கிடையாது. பாகிஸ்தானுக்கு அதிக சப்போர்ட் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ். 2009ல அந்த தாஜ் அட்டாக் நடந்தப்போ சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன் இவங்க எல்லாம் போய் ஒரு பெரிய அப்பீல் கொடுத்தாங்க. ஓகேங்களா? கபில் தேவ் கூட இதுல இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். சோ இவங்க எல்லாம் போய் ஒரு பெரிய அப்பீல் கொடுத்தாங்க. இனி இந்தியால அவங்க விளையாடக்கூடாது. ஏன்னா எக்கச்சக்க பணம் ஐபிஎல் மூலமா சம்பாதிக்க முடியும். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் அவங்க தீவிரவாதம் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்துச்சு 2025ல. நாம ஏன் அங்க போய் விளையாடல? ஒண்ணு நம்ம வீரர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ரெண்டாவது நாம அவங்களோட விளையாடினா பயங்கர பணம் அவங்களுக்கு வரும். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் நமக்கு ஏதாவது தீவிரவாதம் தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஏசியா கப்பையே இந்தியா புறக்கணிக்கணும்னு தேசபக்தர்கள்லாம் சொன்னதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் அவங்க விளையாடுற மேட்சுக்கு வர வியூவர்ஷிப் பொறுத்து பணம் போகும் ஐசிசி டீம். ஓகேங்களா? பிசிசிஐ மட்டும்தான் ஐசிசிக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு பணம் சம்பாதிக்குது. சரிங்களா? பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுலாம் வந்து பிச்சைக்கார போர்டு. ஐ வாண்டட் டு யூஸ் திஸ் வேர்ட். ஐ அம் ஹாப்பிலி யூசிங் திஸ் வேர்ட். அவங்க வந்து பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு தான் இருக்காங்க. அதனால தான் ஒரு கப்பு தோத்ததுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு 50 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டு அதை வச்சு கொஞ்சம் பணம் பார்க்கலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு இழிவா போயிட்டு இருக்கு அந்த டீம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி அங்க போய் விளையாடினா அவங்களுக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நம்மளே திருப்பி அட்டாக் பண்ணுவாங்கங்கிறதுனால தான் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு சாம்பியன்ஸ் டிராஃபியை துபாயில தான் விளையாடுவோம் நாங்க. நம்ம பசங்க வெயிட்டா விளையாடி செமிஃபைனல், ஃபைனல் எல்லாத்தையும் பாகிஸ்தான் விட்டு வெளில கொண்டு வந்தாங்க. அதுல என்ன ஒரு பெருமைனா சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான் போட்டிருந்தான். ஆனா செமிஃபைனல்ல ஒண்ணு பாகிஸ்தான் நடக்கல, ஃபைனல்ல ஒண்ணு பாகிஸ்தான் நடக்கல. பாகிஸ்தான் அடுத்த லெவல்லே வரல. அப்புறம் என்னத்துக்கு அந்த பாகிஸ்தானை போட்டுன்னு ஊரே காரி துப்பிச்சு. சோ ஹாட்ஸ் ஆஃப் டு ஓகே அவர் சார். இந்தியன் டீம் ஃபார் டூயிங் திஸ். சோ அப்ப அதை எதுக்கு இத்தனை கஷ்டம் நாம எதுக்குப்பட்டோம்? பாகிஸ்தானுக்கு நம்ம மூலமா ஒத்த பைசா வருமானம் போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இத மட்டும் செஞ்சு அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கறாங்க. அதுவும் வந்து அந்த காவியா மாறன் அவங்களுடைய அந்த டீம் சன்ரைசர்ஸ் கொடுக்கறாங்கன்னா நாங்க அப்படிதான்டா பண்ணுவோம். எங்களுக்கு இந்தியா மேல அக்கறை இல்லை, தமிழர்கள் மேல அக்கறை இல்லை. நாங்க தீவிரவாதத்துக்கு பணம் கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்க. தமிழ் மக்கள் இதுக்காவாச்சும் முழிச்சுப்பீங்களாங்கிறத என்னுடைய கேள்வி. ஓகே சார். நான் இறுதியா ஒரே ஒரு வார்த்தை. இதுக்காக ஏன் எந்த ஒரு அறிவிப்பும் வரல? எந்த ஒரு வருத்தமும் இல்ல. எந்த ஒரு ஓகே நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாரியான எந்த ஒரு பதிலும் இல்லன்னு நெனைக்கிறீங்க? நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து. நான் சொன்ன அதே பாயிண்ட் தான். அவங்களுக்கு தேசபக்தி கிடையாது. உழைச்சு பணம் சம்பாதிச்சிருந்தா அதோட வேல்யூ தெரியும். முழுக்க முழுக்க ஊழல் பணம். அவங்களுக்கு தமிழர்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஒரு 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 அதீத திமிரில் ஆடக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த இந்த டிஎம்கே அப்படிங்கிற கூட்டம்.
இத நீங்க தண்டிக்கணும் அப்படின்னா மக்கள் தான் தண்டிக்க முடியும். எலக்ஷன்லயும் தண்டிக்கணும், ஐபிஎல்லயும் தண்டிக்கணும். லிட்ரலா ஹைதராபாத்ல வந்து ஒரு பெரும் போராட்டம் நடந்து இவங்க மேல நீங்க என்ன சொல்றது, இவங்க உள்ளே நுழைய முடியாத அளவுக்கான ஒரு போராட்டத்தை பண்ணா வேற வழியே இல்லைன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பணம் முக்கியம். திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரூ. 5 லிட்டரல் ரூ. 5 தரேன் அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருவாங்க. வெக்கமானமே இல்லாத ஒரு கட்சி அவங்க. நீங்க தயவு செஞ்சு அப்படியே போடுங்க. என்ன ஆக்ஷன் இருந்தாலும் சரி. என்னுடைய தேசத்தை பழிக்கக்கூடிய ஒரு கட்சி என் மேல ஆக்ஷன் எடுத்தாலும் நான் கண்டிப்பா அவங்கள வந்து விமர்சனம் பண்ணுவேன். சோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஐபிஎல்ல பங்கெடுக்க முடியாதுன்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. லிட்ரலா இனிமே காவ்யா மாதவன் பத்தி இனிமே காவ்யா மாறன் பத்தி ஒரு கண்டென்ட் அவங்கள ஹைலைட் பண்ற மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க பாக்குறதுக்குன்ற மாதிரிலாம் நிறைய வைரல் ஆகுதுல்ல, அத்தனை கண்டென்ட்டையும் அத்தனை பேரும் புறக்கணிக்கணும். அவ்வளவு கோவத்தை காட்டணும். காமிச்சோம்னா இது ஸ்டாப் ஆகும். ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும், தெளிவாகவும் இந்த பாகிஸ்தான் வீரரை இந்தியாவுக்காக அல்லாமல், இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வெளிநாடுகளில் நிகழும் ஒரு மேட்சுக்காக ஏன் எடுக்குறாங்க? வெளிநாடுகள்ல போய் கூட உங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ இன்னுமா சாமி நீங்க விடல அப்படிங்கிற ரீதியில், தொடர்ந்து வந்து இங்கு வந்து கிரிக்கெட்டின் ஜாம்பவானான திரு சுனில் கவாஸ்கர் அவர்கள் சொன்னது உண்மைதான். ஏதோ ஒரு வகையில் நீங்க தெரிந்தோ தெரியாமலோ பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படும் பணம்ங்கிறது திரும்பியும் அவர்களுடைய அணு ஆயுதத்தை வளர்க்கவும், தொடர்ந்து நாசகார வேலைகளை முன்னெடுக்கவும் மட்டுமே பயன்படுகிறது. அதற்கு ஒரு பிரேவாக இந்தியா ஆகிவிடக்கூடாது என்பது தேசபக்தியின் அதீத வெளிப்பாடாகவும், தொடர்ந்து பிசிசிஐயினுடைய துணைத் தலைவர் திரு ராஜீவ் சுக்லா, அதை தாண்டி முன்னாள் தலைவர் திரு லலித் மோடி அவர்கள் சொன்னது போல, நெறைய விஷயங்கள்ல இது கண்டிப்பா தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஆனா காலத்தின் கோலம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல எங்க ஒரு கிளிட்ச் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இது சரி செய்ய இனிவரும் காலங்கள் முயல வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி 2026ல இந்த அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்க்கும் சேர்த்தே தான் மக்கள் வெடி வச்சிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் மே 4த்ன்னு சொல்லியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நெறைய பேசலாம் சார். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி சார். தேங்க் யூ சார். நன்றி மேடம்.